ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த விக்கிரவண்டி இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த பாலத்துலேருந்து ரைட்டு அப்படியே வளைஞ்சு போனோம்னா ஸ்ட்ரைட்டாக சென்னை தான். விக்கிரவண்டி டோல் வரும். டோல்லேருந்து அங்கே ஒரு ஷிஃப்ட் என்ன எல்லாரும் ஆக்கி வச்சிருக்கானுங்க கைஸ். அங்கே ஒரு ஷிஃப்ட்டு கார் என்ன கலரில் இருக்கு? ஒயிலட் கலர். இந்த கலர் நல்லா இருக்காடா. இதுக்கப்புறம் ஃபுல்லாக பைபாஸ் தான். இங்கே இருந்து கரெக்டாக நம்ம ஊருக்கு எத்தனை கிலோமீட்டரு? 58 கிலோமீட்டர் கரெக்டாக விக்கிரவண்டி. நெய்வேலி 60 கிலோமீட்டர் கிட்ட சம்திங் வருது. கரெக்டாக இங்கே வந்தோடனே மழை பெய்யுது. காய் ஃபர்ஸ்ட் டோலை தாண்ட போகிறோம். வண்டி வரோம். டோல் பிளாசா. ஸ்ட்ரைட்டாக போயிடுறா. டேங்க் கரெக்டாக வச்சிரு. விக்கிரவண்டி டோலு சென்றா இந்த பக்கம் வைக்கலாம், ரைட்டில். இரு இதாவது என்ன வேற நம்பர் காட்டுதுடா பின்னாடி. டேய் அவங்க வண்டி இது ஸ்கேன் ஆயிடுச்சுடா. நம்ம நம்பர் காட்டலடா, நம்ம வண்டி நம்பர் காட்டல. தூக்கம் வந்துச்சுன்னா நீ தூங்கு. அப்படி எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நான் வண்டியை வந்து கொடுத்துட்றேன். வீட்டில் தூங்கிட்டேன்னா ஆகுது. ஏண்டா 1.5 மணி நேரம் தூங்குனா தூக்க மாடா. டேய் 10 நிமிஷம் தூங்கினாலும் அது தூக்கம் தான்டா. தேங்க்ஸ். ரைட்டு கேஷ் நான் கீழே போயிட்ட மாதிரி. கீழே போயிட்டு டேய் எல்லாம் பேசுறா. அப்புறம் குடும்பமா பேசுவோம். யோப்பா சரியான சொற்கண்டா. இப்போ வரும் பாருடா. கொண்டு போய் எங்கேயாவது சொல்லணும் வரும். ஏய் மாறா ரோமா கிளாஸ் பண்ணி என்னன்னு சொல்லி சாப்பிடுவா. ஏய் வண்டியை வரட்டாரா பைக்கு வரா. 80ல தான்டா போகுது. பைக்கு மேல நீ போவட அழுத்தி விடா. நீ சூப்பரா இருக்கும். 80 மலையில மயிரும் கதறிட்டு பார்க்கிங் லைட் போட்டு போயிட்டு இருக்கானுங்க. நீ போட மாட்டேன். ஒரு ஏசிலாம் தண்ணியா மலை. எப்ப அம்மா எங்க வருவானே தெரியாது. பாருங்க அப்படியே ரைட்லே வரான் மலையில. பைப்பெல்லாம் உடச்சாலாம் நல்லா பண்ணுறது. பைப்பெல்லாம் உடச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மழை நிற்கிற வரைக்கும் எங்கேயாவது உரம் கட்டிட்டு போட்டு தான். யாரை கழுவுன்னு நினச்சி அனுப்புறது சேராயிரம் டாப்லாம் கரெக்டாக தான் சேர்த்துல ஓட்டாமல் ரோட்டில் போயிட்டு தான் அவங்க வச்சுக்காது. ஆனா இவனுலாம் நல்ல மோத்தே வராது காய்ஸ். சும்மா டெக்னிக் மொத்தத்து சொன்ன ஏற்படுத்த சும்மா ரமயிரு பார்த்து ஓட்டுறாருமா. என் மூஞ்சில வெளிச்சம் அடிக்குதா? இப்படிதான் அடக்கம் பண்ணுவாங்க காய்ஸ். சும்மாறா படுத்துட்டேன் பெட்ஷீட் மாதிரி போட்டு. ரோமா வேற ரோமா நானும் படுக்கோடா.
மழையின் துளிகள் அவளை நனைத்து மாறி தடுத்து இருக்கும் பொழுது மூட்டி அனைத்து முத்துக்கள் ஆகின்றது. பிடித்து பிடித்து மேகத்தில் குழைத்து படைத்து வீதியில் சார் கண்ணாடி தூக்குதுடா. ஏசி எதுக்கடா ஆஃப் பண்ற? தூங்க தானே செய்யற, மூடிட்டு தூங்க. வண்டியை ஓட்ட விடாம தொல்லை பண்ண மாட்டு. பத்து நிமிஷம் வச்சு எழுப்பு. போடுறேன், அதையும் போடுறாரு. போடுறேன். ஏய் இந்த பிஜிஎம் சூப்பரா இருக்கும். நீரின் மொழியை பிடித்து பிடித்து பாலில் நனைத்து பாலில் நனைத்து கண்ணங்கள் செய்து விட்டார். கண்ணங்கள் உலக மலர்கள் பறித்து பறித்து இரண்டு பந்துகள் அமைத்து அமைத்து பெண்ணை சமைத்து விட்டார். அழகு என்பது ஆண்பால பெண்பால என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண்பாலா. கவிதை என்பது மொழியின் வடிவம் இன்னொரு கருத்தும் இன்று உழைத்தது. கவிதை என்பது கண்ணி வடிவமடா. மின்னலை பிடித்து மேகத்தை குழைத்து பெண் என்று படைத்து வீதியில் விட்டு விட்டார். துறவிக்கும் ஆசை வளர்த்து வளாருக்கும் புல்லுக்கும் ஆண்மை கொடுத்தவள். பெண்களின் நெஞ்சுக்கும் பித்தம் கொடுத்தவளே. தெரிந்த பாகங்கள் உயிரை தந்திட மறைந்த பாகங்கள் உயிரை வாங்கிட மரணம் ரெண்டும் மின்னலை பிடித்து கொடுத்து பெண் என்று படைத்து வீதியில் விட்டு விட்டார். தனியா தானே ஓடிட்டு வர. ஒரு டிரைவர் கார் ஓட்டும் போது பக்கத்துல இருக்கவன் தூங்கினானா டிரைவருக்கு தூக்கம் வரும், தெரியாது அவனுக்கு. गाइस போன தடவை சென்னை போகும்போது அந்த வீடியோ எடுக்கலங்க. டேக் டைவர்ஷன். கொரட்டை மட்டும் தான் உள்ள गाइस அவன். அது டயர்ட்ரா. நான் ஃபுல்லா டிரைவ் பண்ணிட்டே இருக்கேன், அதனால தூங்குனா. ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். நியர்பை 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா தெரியுதா, டைம் வந்து 2:13 AM. இப்போ வந்து நம்ம கஸ்டமர் பிளேஸுக்கு போகிறோம். போயிட்டு வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன காருன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். காரில் டீசல் இல்லை, ஸோ அகமது வந்து காருக்கு வந்து டீசல் போட்டுட்ருக்கோம். நாங்கள் எதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 500க்கு டீசல் வந்து கேனில் வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ வந்து கரெக்டாக 200 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அதான் சப்போஸ் அந்த கார் வந்து எடுக்க முடியலன்னா, டீசல் இல்லாமல் ட்ரை ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால வந்து அகமது இப்போ வந்து டீசல் வந்து உள்ளே லோட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவன் போட்டோடனே நம்ம கிளம்பிடலாம். நான் கிளம்பி கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிட்டு கார் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகே கைஸ். ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கஸ்டமருக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம கால் பண்ணி கேட்டுருவோம், கன்ஃபார்ம் பண்ணிப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம எடுக்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டாய் கெட்ஸ். இந்த காரை தான் இன்றைக்கி டெலிவரி எடுக்க வந்திருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 2:15 ஆகுது. இது வந்து எடுத்தே ஒரு 6 மந்த் கிட்ட ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியை நம்ம இப்போ டோவிங்கில் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வண்டியை வந்து டெலிவரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளோட லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டு அந்த வண்டியை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அந்த வண்டியில் ஏதாச்சும் உங்களுக்கு ஹோண்டாய் கெட்ஸ்லேருந்து ஏதாவது ஸ்பேர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோ பார்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் கைஸ்,
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த காரை எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா Hyundai Getz. இப்போ இந்த காரை வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா 2005 மாடலு. இந்த வண்டியில் ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் ஏதாச்சும் நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோ பார்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ இந்த கார்லேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்பேர் நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோ பார்ட்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்கள். இதேமாரி உங்களுக்கு அடுத்தடுத்த காரோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.